Hi students, this is Syed Muktthar, your English trainer from ADA 247 Tamil. So good evening Lily Rose. Sorry for the delay due to the studio inavailability. கொஞ்சம் delay ஆகியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 5 PM ஷார்ப்பாக வந்துடுவோம். ஓகேப்பா. ஸோ நம்ம செஷன்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 100 நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம எப்போவுமே நான் ஷார்ட்கட்ஸை நம்ப மாட்டேன். எந்த ஒரு விஷயமும் சின்ன சின்ன எஃபர்ட்ஸாக போட்டு பண்ணுறப்ப கண்டிப்பாக அதோட கான்ட்ரிபியூஷன் பெரிய பெரிய ஒரு விஷயமும் நிற்கும். குட் ஈவினிங்ப்பா. ஸோ அதை தான் நான் பிலீவ் பண்ணுவேன். நான் பிலீவ் பண்ணுறது அதுதான். எப்போவுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்தோன்னே பெருசாக யோசிக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயமா யோசிக்க ஆரம்பிக்க நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அட்லாஸ்ட் பெரிய விஷயமா அது வந்து தெரியாது. இதுக்கு தான் நம்ம இவ்வளோ யோசிச்சோமான்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த செஷன் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வி ஆர் கவரிங் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கிராமட்டிக்கல் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இப்போ பார்த்தா SBI POவோட அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. யாரெல்லாம் ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட்ப்பா. ஸோ Syed Muktthar, I'm wishing all the best for all students who are writing SBI PO எக்ஸாம். நல்லபடியாக எக்ஸாம் இது பண்ணுங்கள். நமக்கு இன்னும் 10 டேஸில் எக்ஸாம்ஸ் வந்துடும். SBI PO எக்ஸாம் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிராஷ் கோர்ஸ் மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி 96 கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்குற வரைக்கும் read each sentence to find out whether there is any grammatical error கேட்டிருக்காங்க. The error, if any, will be the one part of the sentence. The number of that part is the answer. If there is no error, you need to choose the answer is option E. choose பண்ணி. ஓகே, ஆப்ஷன் E வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்பா. ஓகே, புரிஞ்சுதா? டன்? புரிஞ்சுதா? ஓகே, போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். So first question, at presently the global supply of wheat is the lowest it has been for the past 50 years. Okay, at presently இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்க்குறப்ப குளோபல் சப்ளை சொல்கிறது என்னது, குளோபல் சப்ளை வீட் சொல்கிறது ரொம்பவே லோயஸ்ட்டாக இருக்குது. வீட்டோட சப்ளை சொல்கிறது ரொம்ப ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குது. குட் ஈவினிங் ராகேஷ். எவ்வளோ நாள் ஆச்சு ராகேஷ்லாம் பார்த்து, பல நூற்றாண்டுகள் கடைசியாக பெய்டு கிளாஸில் பார்த்தது. அதுக்கப்புறம் ராகேஷாக ஆளை காணோம். குட் ஈவினிங் சஞ்சய். குட் ஈவினிங்ப்பா. ஸோ என்ன சொல்கிறதுக்கு, ஆளை காணோம். ஸோ அது பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து அவருக்கு ஃபெனால்ட்டி இருக்குது. ஸோ டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன் நம்ம எரர் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன் செக் பண்ணணும். தென் வேறு என்ன செக் பண்ணணும், சப்ஜெக்ட்-வெர்ப் அக்ரிமெண்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரிப்போஷனல் எரர்ஸ் செக் பண்ணணும். ப்ரிப்போஷனல் எரர்ஸ் தான் செக் பண்ணணும். ஸோ எந்த ஒரு இங்கிலீஷ் கொஷின் நீங்கள் எது, அது பேங்கிங் இருக்கட்டும், SSC, TNPSC, எனி கொஷின் இஃப் யூ ஆர் சீயிங்னா இதுக்குள்ளே தான் எரர்ஸ் அதிகமாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு டென்ஸ் செக் பண்ணி பார்க்கலாமா. குளோபல் சப்ளை சொல்கிறது இஸ் த லோயஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேஸ் பீன் ஃபார் த பாஸ்ட் 50 years. 50 இயர்ஸாக நம்மளுக்கு என்னவா இருக்குது, லோயஸ்ட்டாக இருக்குது. கடந்த 50 வருஷமாக என்னது லோயஸ்ட்டாக இருக்குது. கடந்த 50 வருஷமாக லோயஸ்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கரெக்டாக டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன் எதுவுமே இல்லை. பட் சென்டென்ஸை ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்க்குறப்ப ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணி ஆகணும். அட் ப்ரெசன்ட்லின்னு இருக்குது. ஓகே, ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அட்டுன்னு சொல்கிற கான்செப்ட், அட் சொல்கிறது ப்ரிப்போசிஷன்ப்பா. ஒரு கான்செப்டே பார்த்தா ப்ரிப்போஷன்ஸ் கூட நமக்கு நவுன்ஸ் தான் வரும். இது அட்வர்ப் வராது. அட் ப்ரெசன்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணும். அட் ப்ரெசன்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணும். ஆன்சர் வி நீட் டு ரீப்ளேஸ் அட் ப்ரெசன்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணும். பிகாஸ் அட்வர்ப் ஷுட் நாட் கம் இன் பிளேஸ் ஆஃப். ஸோ அட் ப்ரெசன்ட்டுன்னு போகணும். அட் ப்ரெசன்ட் த குளோபல் சப்ளை ஆஃப் வீட் இஸ் த லோயஸ்ட் இட் ஹேஸ் பீன் ஃபார் த பாஸ்ட் 50 years. ஸோ ஆன்சர் இஸ் பார்ட் ஏ. புரிஞ்சுதா? ஸோ அட் ப்ரெசன்ட்லியும் போடக்கூடாது. ப்ரெசன்ட்லி is an adverb. Presently is an adverb. Currently or now. So it should not precede by at. ஒன்று presently போடலாம், or else at present போடலாம். ஒன்று presently போடலாம், or else நம்ம என்ன பண்ணிக்கலாம், at present போட்டுக்கலாம்ப்பா. அப்போ ஒரே நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். ஓகேப்பா. ஸோ இது புரிஞ்சுதா, கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ இது புரிஞ்சுது நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
So next question, question number 97. So question number 97 என்ன கொடுத்துருக்காங்க? It goes to his credit that he was a clean man in politics as well as his person dealing. Okay. So next question போலாம். It goes to his credit. அது அவனோட கிரெடிட் தான். இட்ஸ் கோஸ் டு இஸ் தட்டுன்னு போட்டிருக்காங்க. தட்டுன்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதுவும் கரெக்டு தான். ஸோ டென்ஸ் ஃப்ளக்சுவேஷனில் எதுவுமே எரர்ஸ் இல்லை. சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் வரப்போ கோஸ் வரும். ஸோ கோஸும் வராது, வேறு கோஸ் வரும். தென் ஹீ வாஸ் வரும். ஸோ தேர் இஸ் நோ ஃப்ளக்சுவேஷன் ஆன் சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் டூ. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எரரை செக் பண்ணி ஆகணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ளக்சுவேஷனல் எரர்னு சொல்லுவாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பிஓஎஸ் ஃப்ளக்சுவேஷனல் எரர். ஓகே, பிஓஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க. பிஓஎஸ்எஃப்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ளக்சுவேஷனல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறப்ப ஹிஸ் கிரெடிட், அவனோட கிரெடிட் கரெக்டாக தான் இருக்குது. க்ளீன் மேன் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. வேறு என்ன? பாலிட்டிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹிஸ் பர்சன் டீலிங் கிடையாது. பர்சனல் டீலிங்ஸ். பர்சனல் டீலிங்ஸ் எப்போ நம்ம எரர் மட்டும் கண்டுபிடிக்கக்கூடாது. வி நீட் டு இம்ப்ரூவைஸ் தட் எரர். அந்த எரரை நம்ம என்ன பண்ணியாலும் இம்ப்ரூவைஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? இங்கே பாருங்க, த அட்ஜெக்டிவ் பர்சனல் ஷுட் மாடிஃபை த நவுன். ஸோ பர்சன் டீலிங்ஸ் கிடையாது, ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை பர்சனல் டீலிங்ஸ்னு போடணும். பர்சன் இஸ் அ நவுன், வேர் இஸ் பர்சனல் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் பார்த்தா நம்மளுக்கு இட் கோஸ் டு கிரெடிட் என்னது? பர்சனல் டீலிங்ஸ்னு வரும். புரிஞ்சுதா? காட் இட்? இது புரிஞ்சுதாப்பா எல்லாருக்கும்? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ இங்கே பாருங்கள், சில முக்கியமான ஃபேக்ட்டும் சொல்லியிருக்கு. இட் கோஸ் டு ஹிஸ் கிரெடிட் ஹி வாஸ் அ க்ளீன் மேன் ஆஸ் வெல் அஸ் ஹிஸ் பர்சனல் டீலிங் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆடிங் தட் செகண்ட் இன் பிஃபோர் ஹிஸ் பர்சனல் ஆல்சோ மேக்ஸ் த parallel ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ யூஸ் பர்சனல் பிஃபோர் அ நவுன் டு டிஸ்கிரைப் அ பர்சன். பர்சனல் லைஃப், பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் பிலாங்கிங்ஸ், பர்சனல் டீலிங். ஸோ ஒரு கொஷினை நம்ம படிக்கிறப்பே நம்ம என்ன படிக்கணும்னா கான்செப்சுவல் கிளாரிட்டியாக படிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு என்னது, ஓகே இது இவ்வளோதான்னு நமக்கு ஈஸியாக புரியும். ரைட், இப்போ இந்த கொஷின் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தா ஸ்பீச் ஃப்ளக்சுவேஷனல் எரர்ஸ் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம்ப்பா. ஸோ கொஷின் நம்பர் 98. கொஷின் நம்பர், இட் இஸ் பெட்டர் டு கீப் ஒன்ஸ் ஹெட் in the face of danger than losing one's courage. It's better to keep one's head in the face of danger. இது ப்ராவர்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராவர்ப் வந்துட்டாலே நம்ம டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன் செக் பண்ணவே முடியாது. பிகாஸ் ப்ராவர்ப்ஸ் வரப்போ டென்ஸ் வந்து நீங்கள் அப்படியே தான் யூஸ் பண்ணியாகணும். டென்ஸை மாற்ற முடியாது. whenever you are seeing a proverbs in your responding or sentence improvement, you should not touch the sentence because these proverbs என்னது நமக்கு டென்சஸ் வந்து அப்படியே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ப்ராவர்ப் சொல்லுங்கள் பார்க்கலாம். லைவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராவர்ப் ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ராவர்ப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எனி யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம சொல்லுவோம். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்துன்னா என்னது? இது வந்து எப்போயுமே மாறாது. யூனிட்டி தான் எப்போவுமே நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராபப்ளி டென்ஸை டச் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லை. ஸோ சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் எரர் பார்க்கலாமா? ஸோ இட் ஈஸ்ன்னு இருக்குது. இட் ஈஸ், இது கரெக்டு. ஃபேஸ் ஆஃப் டேஞ்சர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அக்ரிமெண்ட்டில் எரர்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ளக்சுவேஷனல் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். பிஓஎஸ்எஃப்னு சொல்லுவோம். மேக் ஹே வெல் சன்ஷைன்ஸ் ஆஸ் ராகேஷ் மாதிரி மேக் ஹே வெல் சன்ஷைன்ஸ் அந்த அதில் போயிட்டு நம்மளோட கிராமட்டிக்கல் நாலேஜை போடக்கூடாது. மேக் ஹே வெல் த சன் ஷோன்னு போட்டுறக்கூடாது. பிகாஸ் ப்ராவர்ப்ஸ் வந்து ஏற்கனவே ப்ரீடிஃபைன். நம்ம அங்கே போயிட்டு எதுவும் ஒன்றக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு டூ கீப்ஸ் ஒன்ஸ் ஹெட்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்லேயே இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நமக்கு என்ன வந்திருக்கு? இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. அப்போ செகண்ட் பார்ட்டில் நமக்கு என்ன வரணும்? தேன்னு இருக்கு. தேன் லாஸிங் இல்லை, தேன் டு லாஸ். ஸோ ஆன்சர் இஸ் நம்மளுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சராக வரும். பேரலிசம் எரர்ஸ். பேரலிசம் எரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது? பேரலிசம் எரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு இன்ஃபினிட்டிவ்னா இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும்.
இங்கே இன்ஃபினிட்டிவ் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இங்கேயும் நம்ம இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகேப்பா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கான்செப்ட் பாருங்கள். ஸோ கான்செப்ட் லாஸிங் த சென்டென்ஸ் கம்பேரிட்டிவ் ஸ்ட்ரக்சர்னா பெட்டர் 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 பாருங்க, பெட்டர் டு ஒர்க் தேன் அப்படின்னா நம்ம என்னது, டு கீப்பு டு லாஸ் ரெண்டுமே நம்மளுக்கு என்னது இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் வரணும். ரெண்டுமே நம்மளுக்கு என்னது இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெய்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி தான். இட் இஸ் better to run than walking. இது கரெக்டா? It is better to run than walking. Whether it's right? It is better to run than walking. Whether the sentence is right சொன்னால் கண்டிப்பாக ரைட் கிடையாது. ஏன்னா கம்பேரிசனே நம்ம ஈக்குவலாக தான் பண்ணணும். இங்கே இன்ஃபினிட்டிவ் மீன்ஸ் இங்கே வரப்போ இன்ஃபினிட்டிவ் தான் வரணும். வாக்கிங் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை டு வாக். புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? டூ வாக்குன்னு வரும்ப்பா. ஆமாம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 99. There are ways and measures to be followed if we really mean to enhancing agricultural growth in the years to come. ஓகே. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தா ஃபஸ்ட்டு இது நம்ம இதில் டென்ஸ் எரர் செக் பண்ணலாம். டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன் பார்க்குறப்ப ஆர் இருக்குது, ரியலி மீன் இருக்குது, டூ என்ஹான்சிங்னு இருக்குது, டூ என்ஹான்சிங்னு இருக்குது. டூ என்ஹான்சிங் நம்ம போட முடியாது பிகாஸ் டூ ஆல்வேஸ் ஃபாலோஸ் இன்ஃபினிட்டிவ்னா 2 + v1. இங்கே 2 + v1 ing இருக்குது. ஸோ இந்த ஃபார்மெட் பாசிபிள் இல்லை. ஸோ இட் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை டூ என்ஹான்ஸ். ஸோ எரர் நம்மளுக்கு எங்கே இருக்குது, பார்ட் சியில் தான் நமக்கு எரர் இருக்குது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லணுமா? இதுதான்ப்பா. இது எங்கே? ஒரே நிமிஷம். எஸ். என்ஹான்ஸ் வரும்ப்பா. நம்மளோட ஆஃப்லைன் சென்டர் சொல்கிறது இப்போ திருவள்ளீஸ்வர் நகரில் இருக்குது, அண்ணா நகர் வெஸ்ட்டில். அது அட்ரஸ் நான் இப்போ ஷோ பண்ணுவேன். ஓகே, நீங்கள் அதில் பாருங்கப்பா. டன்னா? ஓகே. ஸோ கான்செப்ட் பார்த்துக்கோங்க. மீன்ஸ் டு என்ஹான்சிங்னு சொல்கிறோம். மீன்ஸ் டு என்ஹான்சிங் சொல்கிறோம். ஸோ மீன்ஸ் டூனா v1. ஓகே. ஸோ கொஷின் நாஸ் 100 பார்க்கலாம். கொஷின் நாஸ் 100. In emerging economics, the private credit market remains highly segmented and thus weaken power of monetary policy ன்னு சொல்கிறோம். ஓகேப்பா. கார்த்திக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிகாஸ் நம்ம கண்டென்ட் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஒரு 2 minutes வெயிட் பண்ணால் நான் அட்ரஸ் ஷோ பண்ணிடுவேன். இந்த கண்டென்ட்டை போய் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே. எமர்ஜிங் ஓகே, ஹைலி செக்மெண்டட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன் பார்க்கலாம். டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன் சொல்கிறது ஹைலி செக்மெண்டட், வீக்கன் இருக்குது, செக்மெண்டட் வீக்கன் V2ல் தான் இருக்குது. ஸோ நமக்கு 10 ஃப்ளக்சுவேஷன் எரர்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்கிறீங்களா? நானே சொல்கிற மாதிரி இருக்குது எல்லா ஆன்சரும். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் சொல்கிறீங்களா? சொல்கிறீங்களா? என்ன ஆன்சர் வரும்? remains highly segmented. remains தான் இருக்கு. remains highly segmented. so present tense. sorry, இது present tense. and does weakens the power of monetary policy ன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தான் போடணும். ஆப்ஷன் டி போடணும். ஸோ பாருங்கள்,
So the subject is the private credit marketing. So நம்ம என்ன பண்ணும், weakens the power of monetary policy ன்னு போடணும். remains simple presentனா அதுக்கப்புறம் வர்றதும் நம்மளுக்கு என்னது simple presentா தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிக்கலும் போடணும். புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ நம்ம அடா 247 வீக்கெண்ட்ஸ் த ஆமாம்ப்பா ராகேஷ். ஸோ நம்ம அடா 247 பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தா நம்ம பேங்கிங் சுப்ரீம் கிட்டுன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம்ப்பா. ஆல்மோஸ்ட் 8 செட் ஆஃப் புக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். பேங்கிங்காகவே கிட்டு நீங்கள் தனித்தனியாக சோர்சஸ் போய் சர்ச் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் என்னது உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு. எனக்கு கூப்பன் கோட் YT84ன்னு போட்டு அப்ளை பண்ணுங்கள். அடா 247 ஸ்டோருக்குள்ளே போயிட்டு சுப்ரீம் கிட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். பேங்க் சுப்ரீம் புக் கிட்டுன்னு வந்தாலே வந்துடும். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட அடா 247ஓட என்ன சொல்கிறது, இந்த பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு வேணும். லைக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின்ஸில் எங்கே சார் எடுக்கிறீங்கன்னா நம்ம புக் ப்ரைஸ் சொல்கிறது அதுதான்ப்பா. புக் ப்ரைஸ் ஒரே நிமிஷம் நான் ஷோ பண்ணிடுறேன். அதுதான் நான் ஷோ பண்ணிடுறேன் பெட்டர், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஒரே நிமிஷம். ஓகே, has been struck. ஸோ நம்ம அடா 247 தமிழ்லே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரே சாரி இப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகிடுச்சு. அடா தமிழ்நாடு லேண்ட்லைன் கிளாஸஸில் போயிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் ஆல் கோர்சஸ் போங்க. ஆல் கோர்சஸில் ஸ்டேட் எக்ஸாம் போங்க. ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு, அப்புறம் தமிழ் பேங்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதில் இருக்கா, ஸோ இதில் புக்ஸ் போகணும். ஸோ புக்ஸ் போயிட்டீங்கன்னா இதில் நம்மளுக்கு பேங்க் சுப்ரீம் கிட் இருக்குது. பேங்க் சுப்ரீம் கிட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்னா 1746 1746 rupees காஸ்ட். பட் அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இதில் பை நவ் கொடுத்து கூப்பன் கோட் YT84 இதை நீங்கள் அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 1746 rupees புக்ஸ் உங்களுக்கு 1449 கிடைக்கும். 1500 தான்ப்பா. ஆல்மோஸ்ட் 8 செட் ஆஃப் புக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், 8 செட்டு புக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்டில் கொடுத்துருக்காங்க. YT84 அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அடா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் உள்ளே போய்ட்டு செலக்ட் எக்ஸாம்ஸ் கொடுக்கணும். செலக்ட் எக்ஸாம்ஸில் பேங்கிங் எக்ஸாம் சூஸ் பண்ணுங்கள். பேங்கிங் எக்ஸாம்ஸில் பேங்கிங் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். பேங்கிங் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணாலே ஃபீட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃபீட்டில் கொஷின் பேப்பர்ஸ், பேங்கிங் ரிலேட்டட் பசில்ஸு எல்லாமே, ஈவன் இங்கிலீஷ் எரர் ஸ்பாட்டிங் சீரிஸ் எல்லாமே இதுலேருந்து தான் எடுத்திருக்கேன் பிடிஎஃப்ஸ். ஸோ இது வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ கொஷினே வரமாட்டேங்குது. நெக்ஸ்ட் டெலிகிராம் சேனல். ஸோ என்னோட பர்சனல் டெலிகிராம் சேனல் சொல்கிறது ரைஸ் ஆஃப் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ்ப்பா. ஸோ இப்போ நான் வந்து ஆஸ் அ சீனியர் வெர்பல் ட்ரெயினர்னா ஸோ உங்களுக்கு பேங்கிங், SSC, TNPSC குரூப் இங்கிலீஷ் ஃபுல்லாக நான் தான் கிராமர் ஃபுல்லாக எடுப்பேன். ஸோ கிராமர் ரிலேட்டட் வொக்காபுலரி, ஸ்னிப்பெட்டு வேறு ஏதோ உங்களுக்கு வேணும்னா டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இது என் பர்சனல் டெலிகிராம் சேனல் தான். அதே மாதிரி கோர்ஸ் ரிலேட்டட் அட்மிஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் syed.muktthar@ada247.com நீங்கள் மெயில் பண்ணிக்கிட்டால் என்னது உங்களுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 101, 105 வரைக்கும் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 101, 105 கொஷின்ஸ் ரைட். ஸோ இதில் பார்க்குறப்ப ஆஸ் யூஷுவல் ஸ்பாட்டிங்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ப்ரீட் பண்ணிக்கலாம், டிலே பண்ண வேண்டாம். They never thought that Raja was oldest than other professors in the faculty. எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த செட்டில் நான் பார்த்த ஈஸியஸ்ட் கொஷின் இதுதான். ராகேஷ் தாரணி, ப்ளீஸ் ஆன்சர் திஸ் கொஷின். ராகேஷ் தாரணி, ப்ளீஸ் ஆன்சர் திஸ் கொஷின். They never thought that Raja was oldest than other professors in the faculty. ஆக்சுவலி இந்த கொஷினில் 2 விதமான எரர்ஸ் இருக்குது. ஒன்று டபுள் எரர் கொஷின், இந்த சிங்கிள் எரர் இல்லை, ஆக்சுவலாக ஓல்டர். ஆனால் ஒரு எரர் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆப்ஷன் பி ஓகே, ஓல்டர். ஓகே, சாரி.
ம் 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 இங்க பாருங்க, இது ஓல்டர் ஓகே, வாஸ் ஓல்டர் வரும் ஓகே. இன்னொரு எரர் இருக்கும், ஆக்சுவலாக டபுள் எரர், ஒரு எரர் மட்டும் இல்லை, இது பியும் எரர் டியும் எரர். இந்த ஃபேக்கல்ட்டி இல்லை, அமாங் த ஃபேக்கல்ட்டி, இந்த ஃபேக்கல்ட்டி இல்லை, அமாங் த ஃபேக்கல்ட்டிஸ் டபுள் எரர்ஸ் இருக்கு. ஒரு எரர் இல்லை, டபுள் எரர் சொல்லுங்க. ஓல்டர் தேன் எனி அதர், அப்படியும் சொல்லலாம். ட்ரிபிள் எரர், older than any other professors among the faculties. Okay அப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஸோ தேன் வரும், கம்பேரிட்டிவ்னாலே தேன் தான் யூஸ் பண்ணும், சூப்பர்லேட்டிவ்க்கு தே யூஸ் பண்ணும். இப்போ படித்தது இப்போ தான் அப்ளை ஆகுது, ஏன் தாரணி ராகேஷ் பெய்டு கிளாஸில் படித்தது இப்போ என்னது அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 1 or 2 taken into consideration the advice of his colleagues, he decided to stay in the institute. Okay, என்ன வரும்? His colleagues decided to stay. Taken into consideration சொல்லக்கூடாது, it's taking into consideration. Answer is option A. Taken into ல taking into consideration. எப்போவுமே ஸ்டார்டரில் நம்ம V2 போட முடியாது. whenever you starting sentence எடுத்தோடனே V2 போட முடியாது, நம்ம taking into ஃப்ரேஸாக மாற்றணும். we need to change the sentence starting, we need to convert the taken need to be replaced by taking into னு போடணும். Yes. So 1 or 3 Albert a sometime cab driver now flies airplanes for a living. Albert is ஆனால் இது சூப்பரான சென்டென்ஸ் பா. a sometime cab driver, அது என்ன sometime cab driver எனக்கு புரியல. sometime cab driver-ஆ, அது என்ன புதுசாக இருக்குது, டேர்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக கொடுத்துருக்காங்க. they have given new terms-ஆ. Albert sometime cab driver flies airplanes for a living அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சம்டைம் கேப் டிரைவர்னா என்ன, முன்னாள் கேப் டிரைவர். சம்டைம்ஸ் கேப் டிரைவர்னா முன்னாள் கேப் டிரைவர், முன்னாடி இருந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சம்டைம் கேப் டிரைவர் கரெக்டு தான். ஏ போடுறீங்க, பி போடுறீங்களா? ஓகே, இல்லை, ஆன்சர் வந்து நோ எரர். ஆன்சர் வந்து சம்டைம் ஷுட் பி ரிமூவ்ட். சம்டைம் கேப் டிரைவர்னா முன்னாள் கேப் டிரைவர், முன்னால் கேப் ஓட்டிகிட்டு இருந்தார், இப்போ ஏரோப்ளைன் ஓட்டுறாரு. ஓகே, ஸோ நோ எரர். ஓகே, நாங்கள் ஒரு நிமிஷம் கவனிங்கப்பா. ஸோ த எக்ஸ்பிரஷன் சம்டைம் கேப் டிரைவர் சொல்கிறது கரெக்ட். ஹியர் சம்டைம் இஸ் an adjective meaning former or once. ஸோ சென்டென்ஸ் மீன்ஸ் ஆல்பர்ட் அ ஃபார்மர் கேப் டிரைவர். நீங்கள் சம்டைம் கேப் டிரைவரும் சொல்லலாம், ஃபார்மர் கேப் டிரைவரும் சொல்லலாம். சம்டைம் கேப் டிரைவர் முன்னாடி இருந்த கேப் டிரைவர். ஸோ ஆல்பர்ட் சம்டைம் கேப், எல்லாமே கரெக்டு. சம்டைம் கேப் டிரைவர் மீன்ஸ் ஃபார்மர். கான்செப்ட் புரிஞ்சுதா? காட் இட்? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். I am totally opposed for the statement of some of our managers. Okay pa, I am totally opposed for the statement of some of our managers. Now manager statement some of them நான் object பண்ணுறேன், நான் oppose பண்ணுறேன், I am objecting the statement. totally opposed for இல்லை, to the statement. for இல்லை, to the statement. ஓகே, ஃபார் இல்லை, டூ. ஆப்போஸ்னாலே டூ தானே.
And last question. He cannot withdraw all his money unless he does not give advance notice. He cannot withdraw all his money unless he does not give advance notice. அட்வான்ஸ் கொடுக்காத வரைக்கும் மணியை வித்ட்ரா பண்ண முடியாது. அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுக்காத வரைக்கும் மணியை வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ கேனாட் இருக்கு. எஸ்ப்பா. ஓகே, கேனாட் இருக்கு. ஸோ அன்லஸ்னா அன்லஸ் இட் செல்ஃப் இஃப் ப்ளஸ் நாட். அன்லஸே இஃப் ப்ளஸ் நாட் தான், ஒரு நாட் தேவையில்லை. தஸ் நாட் வராது. Unless he gives advance notice. Okay, so option C தான் error. புரிஞ்சுதாப்பா? Got it? ஸோ அவ்வளோதான். ஓகேப்பா. ஸோ இப்போ ஐ திங்க் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நமக்கு இப்போயே லைவ்லேயே பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அதான் 247ஓட ஜிஎம் தினேஷ். ஓகே, ஆஃப்லைன் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ப்பா. ஓகே, ஸோ உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் சொல்கிறது அடா 247 மூலியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது 3rd floor அப்பர் ஸ்ட்ரீட், திருவள்ளீஸ்வர் நகர், அண்ணா நகர் வெஸ்ட், திருமங்கலம். இந்த அட்ரஸில் தான் இருக்குது. தமிழ்நாடு 600040. திஸ் இஸ் த அட்ரஸ். ஸோ நம்ம ஆஃப்லைன்லையும் இறங்கியாச்சு. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஆஃப்லைன் அட்ரஸ். ஓகே, அதே மாதிரி புதுசாக ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம், வல்லமை பேட்ச். நிறைய பேர் வந்து பேங்க் எக்ஸாமுக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறைய இங்கிலீஷ் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது தெரியலனா நோ இஷ்யூஸ். ஸோ நம்ம புதுசாக ஃப்ரெஷ் ஃபவுண்டேஷன் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம், வளர்ச்சின்னு சொல்லி. இதில் எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணிவிடுவோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிஓ கிளர்க், எஸ்பிஐ பிஓ கிளர்க் சொல்லி எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணி முடிச்சுருவோம். ஓகே, அதே மாதிரி இந்த கோர்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்ஸ் நீங்கள் வந்து அடா 247 தமிழ் போங்க, இல்லை தமிழ்நாடு ஆன்லைன் கிளாஸ் போங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கா இதில். ஓகே, வளர்ச்சின்னு இருக்குது பாருங்கள், வளர்ச்சின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கூப்பன் கோடு ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கள் கூப்பனுக்கு பை நவ் கொடுங்க. ஸோ இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஒய்டி அப்ளை பண்ணுங்கப்பா. ஸோ அப்ளை பண்ணால் 3499 கோர்ஸ் உங்களுக்கு 2729 கிடைக்கும். பேங்கிங் ஸ்டார்ட், இது ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், எப்போவுமே நாங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிடுவோம், மோஸ்ட்லி கவர் பண்ணி முடிச்சுருவோம். இது எதுக்கான பேட்ச்னா அப்கமிங் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்குது நான் சொல்லிடுறேன். ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பியூ, ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்குது, எஸ்பிஐ கிளர்க் இருக்குது, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் இருக்குது, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ இருக்குது. இன்னும் 6 எக்ஸாம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் தான்ப்பா இது. ஸோ டுமாரோ நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி செஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அடா 247 பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை 5 மணி 5 PM we will meet you soon. Okay, bye.